ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பண்ணியிருந்தோம். அண்ணனுக்கு வேறு சாப்பிட்றதுக்கு என்னென்னமோ தராங்க. இளநீ கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, அது இது சாப்பாடு தராங்க, அல்வா கொடுக்குறாங்க, பூசணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் நெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நீ அதான் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். நீங்கள் சாப்பிட்ற பார்த்தா எங்களுக்கு பீதியாகுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் இனிமேல் எங்கள் அடுத்தீங்க போயின்னா வாங்கி வச்சுங்க, சாப்பிடாதீங்கண்ணே. சரி, நம்ம நீங்கள் பார்க்கலாம். சேனலாக புதுசாக பார்த்தீங்கன்னா வணக்கம், ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. வாங்க போயிட்டு இன்றைக்கி மீம்ஸ் பார்க்கலாம். நிறையா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே, ஃபஸ்ட்டு மீம் பார்த்துருவோமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் பாவம் டேடி, எங்கேயோ இந்த வேன் போயிருக்கு போல. அடுத்து இது வரையன் இருட்டு கடை அல்வா. நம்ம தளபதிக்கு நாளைக்கு ஊருக்கு வராரு மொத்தம். ஸோ அவருக்கு நம்ம இருட்டு கடை அல்வாவை கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ இந்த அல்வா தளபதி கைக்கு போகுமா இல்லையா பார்க்கலாம். என்னடா விளாக் மாதிரி அறிவிங்க? வாங்கித்தர இல்லையா? வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸை ஒழுங்காக காட்டல. வாங்கிட்டாரன்னு தெரில. வாங்கியிருந்தா பயங்கரமாக வந்துருக்குல்ல. அப்பா என்னென்ன வாங்கி தராங்க. ஏன்னா நான் வேறு எந்த யாருக்குமே நான் அந்த பார்த்ததே கிடையாது. அடுத்து இது சம காமெடியாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது புஷியானந்த் தானே பாம்பு போட்டாங்களா? இல்லை, அவன் பயங்கரமாக அவரை பிடிச்சி ஓட்டிருக்காங்க. அந்த வேன்கில் அவர் இருப்பார், அவர் மண்டையில் உடையிற மாதிரி. எப்படி எங்கேருந்து மைண்ட் யோசிக்கிறாங்க பாரு. அவர் இட்டுன்னு போகிறதாயா கஷ்டம் அப்படின்ற மாதிரி. வண்டிகளில் உட்காந்துருந்தா என்னையா மேலே இதெல்லாம் தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லுவார் போல. நாளைக்கு அண்ணனே ஒரு மாதிரி டாப்பில் கண் கலங்கிட்டார். பேஸ் மாறுது. பயங்கரமான கூட்டம். ஸோ யாராலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஆவாங்க. இந்த பட்டம் என் ஃபேவரெட்டுங்க. பயங்கரமாக இருக்கும். காமெடி, எமோஷ்னல், லவ் எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். அது இந்த லைன்லாம் வரும்போது தேட்டரு கிளியோ போது. ஏழைங்க நினச்சி கூட்டா, பாலைங்க நினச்சி கூட்டா, நாளைக்கு நீங்களும் சீயமுதா. செம்மையாக இருக்காரு. அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நம்ம போகிறோம். ஃபஸ்ட் வருஷம் இந்த படத்துக்கு போகிறோம். எம்மாலே என்னடா இது, எவ்வளோ நாள் இருக்கீங்க? மொத்த திருநெல்வேலியே அதான் இருக்காங்க போல. சாமிடே, பொடிசுலேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாம் இருக்காங்க போல். இந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் வேனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க. கிட்டாரு, பொம்மை, கப்பு, துண்டு, மாலை, தர்பூசணி, ஃபோட்டோ ஃப்ரேமு, லாட்ஸ் ஆஃப் லவ், மக்கள் என் பேரன்பு. பார்ட் 1க்கு நான் இதான் வச்சுருப்பேன். அடுத்த எம்ஜிஆர், விஜய். ஸோ அப்படின்னு தான் வச்சு நான் வீடியோ போட்டு பண்ணிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஃபோட்டோ வந்திருக்கு. அதுவும் அண்ணன் அந்த டக்குன்னு அந்த பையனை தூக்கினதெல்லாம் வேறு லெவலு. மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் அந்த பையன், குட் பையனில். ஃபீல் தி ஆரா. ஆனால் அந்த வேனை ஓட்டுற ஒரு பாவம் பாயே, பார்த்து ஓட்டணும்ல. எம்மா எங்கிட்டு தரோன்னு தெரியாது. ஆத்தாடியாத்தா. மனுஷன் என்ஜாய் பண்ணுறாப்புல மக்களை பார்க்கறது. இங்கே பாருங்க, எல்லா பக்கம் துப்பூத்திக்கு போட்டிருக்காரு. கியூட்டடே. இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சு நேற்று. ஸோ இதை பார்த்துட்டு தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சான்றது மொதல் தெரிஞ்சு எல்லாத்துக்கும். மக்கள் மன்னன் தமிழ் அம்மா இப்படி திருப்புறாங்க கேமராவை. என்னடா இது?
இஸ் கிவிங் டஃப் காம்படிஷன் டு எம்ஜிஆர். அந்த வீடியோ கீழே அப்படிதான் போட்டிருக்காங்க டைட்டில். 2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொன்னானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? ஒரு மனசாட்சின்றது வேணாம். இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் நாகரிகம் கருதி அப்படி வேணான்னு பாக்குறேன். நீங்கள் அப்படி நினச்சி பேசாமல் இருக்கீங்கண்ணே. ஆனால் அவங்க உங்களை பற்றி அப்படியே என்னென்னமோ திட்டுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க. இதைத்தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்த்தோம். இதே மாதிரி பேசினாலே வந்து போதும். ஒரு விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த நேற்று பேசின ஸ்பீச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமாக இருந்துச்சு. ஃபயராக இருந்துச்சு இந்த ஸ்பீச்சு. சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து அடுத்து பார்ட் 3 சந்திப்போம். தேங்க்யூ.